வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். நேற்று அக்டோபர் 20 திங்கக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்க்கலாம். சென்செக்ஸ் 411 புள்ளி அதிகரித்து 84,363 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 133 புள்ளி அதிகரித்து 25,843 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 319 புள்ளி அதிகரித்து 58,033 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 790 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 2,485 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 98 புள்ளி அதிகரித்து 26,021 வர்த்தகமாயிட்டிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சரு இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 4 பைசா அதிகரித்து 87.93 வந்துருச்சு. 88 ரூபாயிலிருந்து நல்லா இறங்கியிருக்கு. இது நல்ல பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கலாம். அப்புறம் கோல்டு 10 கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு பியூர் கோல்டு நல்லா இறங்குச்சு. மறுபடியும் பழைய விலைக்கு வந்துருச்சு. 1,30,000 10 கிராம் கோல்டு பியூர் கோல்டு 24 கேரட்டு. சில்வர் 1 கிலோ 1,571 ரூபா, மிகப்பெரிய ஏற்றம். 1,58,175 ரூபாயில் இருக்குது 1 கிலோ பியூர் சில்வரு. அதே மாதிரி தங்கமும் இன்றைக்கி 2.25% 3% ஏற்றம், மிகப்பெரிய ஏற்றம். 1,30,000 இருக்குது தங்கம் 10 கிராம். ஆபரண தங்க விலை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் 1 கிராம் ஆபரண தங்கம் சென்னையோட விலை ஜிஎஸ்டி சேர்க்காம 11,920 ரூபா விற்கிது. 80 ரூபா நேற்று இறங்கியிருக்கு. 11,920 ரூபா 1 கிராமோட விலை. அதே இது 1 பவுன் விலை 8 கிராம் பார்த்தோம்னா 95,360 ரூபா வருது. ஜிஎஸ்டி சேர்க்காம செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லாமல் 95,360 ரூபா 1 பவுனோட விலை. அப்புறம் 2ஆம் காலாண்டு முடிவுகள் அறிவிக்கும் சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம். ஜெயின் ரிசோர்ஸு 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க இன்றைக்கி 21 அக்டோபர் செவ்வாய்க்கிழமை. ஜூலியன் அக்ரோ அவங்க 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. அதே மாதிரி டிவிடெண்டு குறித்த அறிவிப்பு இன்றைக்கி இருக்குது. அப்புறம் போனஸ் அறிவிப்பு இருக்கிற நிறுவனத்தை பார்க்கலாம். போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. டிஜிகோர் 1:1 போனஸ் கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் டேட் 24 ரெக்கார்ட் டேட்டு. 24 உங்கள்கிட்ட அக்கௌண்ட்டில் ஸ்டாக் இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எலிஜிபிள். நீங்கள் இப்போ வாங்கினா கூட உங்களுக்கு போனஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஜிகோர் நிறுவனம் கொடுக்குறாங்க. அப்புறம் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம். ஐசிஐசிஐ லம்போர்டு இன்சூரன்ஸ் 6.50 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 23 ரெக்கார்ட் டேட்டா இருக்குது. 23 அன்னைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் ஸ்டாக் இருக்கணும். உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வியாழக்கிழமை உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கணும். இப்போ வாங்கினா கூட உங்களுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் யோசிச்சு வாங்குங்க. அப்புறம் யூனிபார்ட்ஸ் இந்தியா 22.50 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பெரிய டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. பங்கோட விலை 530 ரூபா தான். யூனிபார்ட்ஸ் இந்தியா 23 தான். அதுவும் ரெக்கார்ட் டேட்டு வியாழக்கிழமை உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஸ்டாக் இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள் டிவிடெண்டுக்கு. அப்புறம் எல்டிஐ மைண்ட்ரி டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 22 ரூபா கொடுக்குறாங்க. 24 ரெக்கார்ட் டேட்டு வெள்ளிக்கிழமை 24 வெள்ளிக்கிழமை அக்டோபர் மாதம். இந்த மாதத்தில் உங்கள்கிட்ட டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 22 ரூபா டிவிடெண்டு, நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. சைன்ட் 16 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை ரெக்கார்ட் டேட்டு. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி உங்கள் டிமேட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். 16 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க சைன்ட்டு. அப்புறம் இன்ஃபோசிஸ் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 27 எக்ஸ் டேட்டு, அதாவது 27 உங்கள் அக்கௌண்ட்டில் டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபோசிஸ் 23 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 27/10 அக்டோபர் மாதம் 27 கிட்டத்தட்ட திங்கக்கிழமை வருது. திங்கக்கிழமை உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அப்புறம் ஆர்இசி 4.60 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 27/10 அதே திங்கக்கிழமை தான் அதுவும் கொடுக்குறாங்க. திங்கக்கிழமை ரெக்கார்ட் டேட்டு 4.60 ரூபா கொடுக்குறாங்க. ஆர்இசி லிமிடெட். ஆக்சிஸ் வங்கி நிர்வாக இயக்குநராக நீரஜ் கம்பீரை 3 ஆண்டுகளுக்கு நியமிக்க இந்திய ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. இது அக்டோபர் 20 நடைமுறைக்கு வரும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பிஎன்பி பரிஃபாஸ் ஃபைனான்சியல் ஆர்பிஎல் பேங்குடைய பங்குகளை சுமார் 1.18 கோடி பங்குகளை ஒரு பங்குக்கு 317 ரூபாண்ட விலையில் மொத்தம் 377 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. இது ஆர்பிஎல் பேங்குக்கு பாசிட்டிவ் நியூஸாக நம்ம பார்க்கலாம். இன்ஃபினிட்டி அசெட் அட்வைசரி நிறுவனம் டிசிபி பேங்குடைய பங்குகளை 16.54 லட்சம் பங்குகள்
145 விலையில் சுமார் 24 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. இது வந்து டிசிபி பேங்குக்கு நெகட்டிவ் நியூஸாக நம்ம பார்க்கலாம். அவங்க விற்பனை செஞ்சுருக்கிறது. ஆதித்யா குமார் ஹல்வாசியா 2 கோடி சவுத் இந்தியன் பேங்க் பங்குகளை சுமார் 0.76% பங்குகள், அதை வந்து ஒரு பங்குக்கு ₹34.24 விலையில் சுமார் 70.83 கோடிக்கு வாங்கியிருக்கிறாரு. இது சவுத் இந்தியன் பேங்குக்கு பாசிட்டிவ் நியூஸாக நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறாரு, வார்டு விசார்டு ஃபுட்ஸ் அண்டு பீவேரேஜஸ் லிமிடெட் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. இவங்க சமையல் எண்ணெய், மசாலா பொருட்கள், சுவையூட்டிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை தயாரித்து பதப்படுத்தி அதை விற்பனையும் செஞ்சுட்டு வர்றாங்க. கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்ட ஒரு இந்திய நிறுவனமாக இருக்கிறாங்க. இவங்க வெளிநாடுகளுக்கு உணவுப் பொருட்களை ஏற்றுமதியும் செஞ்சுட்டு வர்றாங்க. ஃபைனான்ஷியல் டீட்டெயில் பார்க்கலாம். நிகர வருமானம் ஆண்டுக்கு ஆண்டு சென்ற ஆண்டு 33 கோடி நஷ்டம், இந்த ஆண்டு 13 கோடி நஷ்டம். காலாண்டுக்கு பார்த்தா டிசம்பர் 2024 3.72 கோடி நஷ்டம், மார்ச்சில் 0.68 கோடி லாபம், அதாவது 68 லட்சம். ஜூனில் வந்து 1.69 கோடி நஷ்டம். அது ப்ரமோட்டர் ஹோல்டிங் வச்சுருக்கிறாங்க, பொதுமக்கள் ஹோல்டிங் வச்சுருக்கிறாங்க. மற்றபடி எஃப்ஐஐ மியூச்சுவல் ஃபண்டு ஹோல்டிங் சுத்தமாக எல்லாம் விற்றுட்டு போயிட்டாங்க. எல்லாம் பொதுமக்கள் தான் வாங்கி வச்சுருக்கிறாங்க இந்த பங்குகளை. இப்போ வந்து ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை வந்து ₹10.34 வரைக்கும் போயிருக்கு. லோ ₹3.45, க்ளோசிங் ₹10.25 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ எந்த தகவலும் கிடைக்கல. தொடர்ந்து 3 வருஷமாக ப்ராஃபிட் வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. ஆர்ஓஇ தொடர்ந்து 5 வருஷமாக விழுந்துக்கிட்டே இருக்குது. எந்த பாசிட்டிவ் நியூஸும் சொல்கிறதுக்கு இல்லை. நிறுவனத்தில் பெருசாக ஒன்றும் பாசிட்டிவ் நியூஸ் இல்லை. அதே சமயத்தில் ரெவன்யூ மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த பங்கில் இருந்து நம்ம ஒதுங்கி இருக்கிறதா நல்லது. இந்த மாதிரி பங்கு நம்ம எவ்வளோ நல்ல பங்குகள்லாம் இருக்குது, நிறுவனங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இதில் நம்ம வாங்கிக்கிட்டு காத்திருக்கிறதுல எந்த ஒரு பலனும் இல்லை. இந்த நிறுவனத்தில் எந்த தகவலும் சரியாகவும் கிடைக்கல. அதனால் நீங்கள் வந்து இது ஏன் ஏறுதுன்னு தெரியல. இது வந்து பெரிய பெரிய ஆட்கள் வச்சு வாங்கி வச்சு ஏற்றி இறக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா நிறுவனம் எந்த லாபமும் பார்க்கல, இனிமேல் பார்க்குமான்னு தெரியலை. அது நம்ம முடிவு பண்ண முடியாது. இப்போதைக்கு இதில் ரிஸ்க் இருக்குது. நம்ம அந்த ரிஸ்கில் போய் மாட்ட வேணான்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் சொந்தமாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவாடுங்க. என்னோடய முடிவு இதிலேருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்கிறது என்னோடய கருத்து. சீனு வாசன்கிற ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறாரு, ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் ஸ்டாக் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. இது வந்து ஒரு வீட்டுக்கடன் வழங்கும் நிறுவனமாக இருக்கிறாங்க. அனில் அம்பானியுடைய ரிலையன்ஸ் கேபிட்டலின் ஒரு துணை நிறுவனமாக முன்னால் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனம் இதை கையகப்படுத்தியிருக்கிறாங்க. நிறுவனத்தில் வந்து பல நிதி முறைகேடுகள் நடந்திருக்கிறதுனால திவால் நிலை செயல்முறைகளை எதிர்கொண்டு வர்றாங்க. NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனல் தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் விசாரிச்சுட்டு வர்றாங்க. இந்த பிரச்சனைகள் இப்போதைக்கு தீர்க்க முடியுமான்னு தெரியல, வாய்ப்பு இல்லை. இதுக்கு நீண்ட காலம் எடுக்கும். அதனால் நம்ம வந்து இந்த ஸ்டாக்கில் வச்சுருக்கிறவங்க வந்து இந்த ஸ்டாக்கில் விற்றுட்டு வெளியே வர்றது நல்லதுங்கிறது என்னோடய கருத்து. புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்க இப்போதைக்கு அவசரப்படாதீங்க. அது இதெல்லாம் எல்லாம் முடியட்டும், அப்புறமா ஒரு முதலீடு பண்ணிக்கலாம். அதனால் இந்த மாதிரி நிறுவனங்களை பற்றி நம்ம பேசுகிறது நம்ம நேரம் வீணாகும். இதை கேட்குறவங்களுக்கும் அவங்க பொன்னான நேரமும் வீணாகும். அதனால் இந்த மாதிரி நிறுவனங்களை பற்றி நம்ம பேசாமல் தவிர்க்கிறது நல்லது. அதனால் இந்த நிறுவனத்தில் முதலீடு புதுசாக செய்கிறவங்க விலகிடுங்க. அது மாதிரி வச்சுருக்கிறவங்க விற்றுட்டு கொஞ்சம் ஏறவும் விற்றுட்டு வெளியே வர்றது நல்லதுங்கிறது என்னோடய சொந்த கருத்து. நீங்களும் சொந்தமாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.